பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த காத்திருப்பு ஜெபத்துக்கு வந்து உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளில் எடுத்துக்கொண்ட தலைப்பு கிறிஸ்துவின் சிந்தை என்கிற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்களில் கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து இந்த நாளில் ஸ்தோத்திரம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் கிறிஸ்துவின் சிந்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக சிந்தனைகள் மனுஷனுக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறது. அநேக சிந்தனைகள் இன்னைக்கு உலக பிரகாரமாய் தன் வீட்டை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்கால வாழ்க்கை குறித்து அநேக சிந்தனைகள் இன்னைக்கு மனிதனுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சிந்தையில் ஒன்று என்ன சிந்தை? சிந்தை அப்படின்னு சொன்னா மனநிலை, எண்ணங்கள், சிந்தனைகள். அப்ப ஆண்டவர் பிலிப்பின் மூலமாய் நம்மோடு கூட கற்றுக்கொள்ளுகிற காரியம் இந்த வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. மேலே வாசித்தோம், சிந்தையே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்தது சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சரி, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த நாளில கற்றுக்கொள்வோம். ஒன்று, இயேசுவின் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சிந்தை எப்படியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னா பிதாவை மகிமைப்படுத்துகிற சிந்தை இருக்க வேண்டும். இன்னைக்கு மனுஷனை அல்ல, உலகத்தை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். எப்போது ஒரு மனுஷனுடைய சிந்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியதாய் இருக்கணும். அது வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதுல ஒரு சில வார்த்தைகள் 4வது வசனத்தில் சொல்லுது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களில, கொடுக்கப்பட்ட ஜீவனில, கொடுக்கப்பட்ட நாட்களில நாம கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இங்கே வேதம் சொல்லுது, பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் தன்னைத்தானே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? இங்க வேதம் சொல்லுது, பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி மகிமைப்படுத்த முடியும்? துதிகளினாலே, ஜெபத்தினாலே, ஸ்தோத்திரம் சொல்வதினாலே, அவர் எப்போதும் பிரைஸ் பண்ணி கொண்டிருப்பதினால அவரை நாம மகிமைப்படுத்த முடியும். இன்னைக்கு அநேக யோசனைகள், இன்னைக்கு அநேக பேர் தற்கொலை பண்ணுகிறதற்கு காரணம் யோசிக்க தற்கொலை பண்ண வைக்குது. அவன் கடனை குறித்து யோசிக்கிறான், எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறாங்க, வீட்டினுடைய நிலைமை குறித்து யோசிக்கிறாங்க. அப்ப யோசிக்க அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனி நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்லி. அப்ப நமக்குள்ள எந்த சிந்தனை? இப்பேற்பட்ட கடனை குறிச்சோ, குடும்ப குறிச்சோ இருக்குது. கடன் எல்லாருக்கும் குடும்ப சூழ்நிலை அது கஷ்டமா தான் இருக்குது. ஆனாலும் நம்முடைய சிந்தை எப்போதும் ஆண்டவரை பிரைஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வைக்கும். அப்ப எப்போதும் வேதம் வாசிப்பது ஆண்டவருக்கு புரியும். அதுதான் எரேமியால வாசிக்கிறோம், நீ வேதத்தை மறந்தாய், அதனால நான் உன் பிள்ளைகளை மறக்கிறேன். அப்போ வேதம் வாசிப்பது கர்த்தருக்கு புரியும். இன்னைக்கு செல்போனை அதிகமா யூஸ் பண்றதுக்கு நேரத்தை கொடுக்கிறோம். அதிகமா செல்போனை யூஸ் பண்ற, செல் இல்லாம எந்த மனுஷனும் இப்ப இல்லை. அப்போ செல்லு ரொம்ப அப்ப வாழ்க்கையுடைய அது ஒரு முக்கியமாவே இன்னைக்கு செல்போன் வந்துச்சு. இன்னைக்கு பேக் எடுக்கிறோமோ இல்லையோ, லஞ்ச் எடுக்கிறோமோ இல்லையோ, காசு எடுக்கிறோமோ இல்லையோ, முதல்ல செல்போன். அப்ப செல்லு ரொம்ப இன்னைக்கு மனுஷன் செல் இல்லை அப்படின்னா பைத்தியம் பிடிச்சு போயிருது. அப்போ அந்த செல்போனுக்கு கொடுக்கிற அந்த நேரம், கர்த்தர் பிள்ளையே, செல்போன்
தொலைவில் இருக்கிறவர்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு பொருள். அதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி லெட்டர், போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு வருவான், நான் இங்க நலமா இருக்கிறேன், நீங்க நலமா இருக்கிறியா, அதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ செல்போன். ஆனா இந்த செல்போன் நிறைய பேர் நல்லதுக்கும் யூஸ் பண்றாங்க, கெட்டதுக்கும் யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த வார்த்தை சொல்லுது, நீ எதை செய்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறணும். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, நான் என்ன பண்றேன், பூமியில நாமை மகிமைப்படுத்தினேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம்? இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட், அதுக்கு முக்கியப்படுத்துறோம். இன்னைக்கு நிறைய பேர் மேக்கப் பண்றதுக்கு முக்கியப்படுத்துறோம். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்தோத்திரம் ஊருக்கு போறதுக்கு முக்கியப்படுத்துறோம். நிறைய பேர் டூர் ஊரை சுத்தறதுக்கு முக்கியப்படுத்துறோம். ஆனா எத்தனை பேர் செபிக்கிறதுல முக்கியப்படுத்த விரும்புற? எத்தனை பேர் வேத வாசிக்கிறத முக்கியப்படுத்துற? எத்தனை பேர் உபவாசம் எடுப்பதை முக்கியப்படுத்துற? எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறத முக்கியப்படுத்துற? இதுதான் ஆண்டவருக்கு புரியும், மகிமைப்படுத்துகிற காரியம். ஆனா எத்தனை பேர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? இங்க வேதம் சொல்லுது, பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஜீவனில, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில, கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில எத்தனை பேர் ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டு மகிமைப்படுத்துறோம்? எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம்? இன்னைக்கு மனுஷனை இன்னைக்கு அவ பெருமையா பேசுறோம். அவங்க மகிமைப்படுத்துவதற்கு, அவங்க நல்லவர் வல்லவர், மனுஷனை பெருமைப்படுத்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு பேசுறோம். எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன்? இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய சிந்தையில ஒரு சிந்தை, ஆண்டவரை புரியப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். எப்போதும் எப்போதும் தாவீது சொல்றாரு, நீதி நியாயங்களின்படி ஒரு நாளைக்கு 7 முறை உம்மை துதிக்கிறேன். 7 முறை. எத்தனை பேர் ஜெபிக்கிற ஜெபம், ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம ஜெபிக்கிறோம்? எத்தனை முறை வேதத்தை வாசிக்கிறோம்? எத்தனை முறை ஆண்டவரை துதிக்கிறோம்? எத்தனை பேர் உலகத்தை புரியப்படுத்துறோம்? எத்தனை பேர் உலகத்திற்குரிய காரியங்களில நேரத்தை செலவிடுகிறோம் என்பதை குறித்து பார்க்கும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம் குறைவே, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஜெபம் குறைவே, ஆண்டவரை வேதம் வாசிப்பது குறைவு, ஆண்டவரை துதிப்பது குறைவு. இதனால தான் இன்னைக்கு அநேக பேருடைய குடும்பங்களில் பிரச்சனைகள். இன்னைக்கு அநேக பேர் குடும்பங்களில் ஏன் சமாதானம் இல்லை? ஆண்டவரை பிரைஸ் பண்ணுவது இல்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்தாதனால இன்னைக்கு தேவையில்லாத காரியங்கள் வீட்டுக்குள்ள வருது. இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போறேன். எத்தனை பேர் வீட்டுல சண்டை போடுற சத்தம் கேட்குது? எத்தனை பேர் வீட்டுல துதிக்கிற சத்தம், வேத வாசிப்பின் சத்தம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம், இந்த சத்தம் எத்தனை பேர் வீடுகளில தொனிக்குது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கிறிஸ்தவனில் சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனமே, இன்னைக்கு நிறைய வீடுகளில இன்னும் 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 ரத்தத்தினால கழுவப்பட்டு ஜலத்தினால ஆவினால மறுபடியும் பிறந்த அநேக வீடுகளில இன்னும் உலகத்திற்குரிய காரியங்களே ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு டிவியில் அடிமையாக்கப்பட்ட ஜனம் ஏராளம். செல்போன் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இல்லைன்னு, அதே போல டிவியும் முக்கியம். ஆனா எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம் வீடுகளில் இருக்குது? வேதம் சொல்லுது, நீதிமானுடைய கூடாரங்களில் கம்பீர சத்தம் தொனிச்சுட்டே இருக்கணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேடயம். இந்த துதியின் சத்தம் தான் உன் சத்துக்களை உன்னை விலக்கி பாதுகாக்கிற ஒரு கேடயம். நீ துதிக்க துதிக்க தடைகள் விலகும், ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபைகள் பெருகும். எத்தனை பேர் செய்யறோம்? எத்தனை பேர் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், எத்தனை பேர் வீடுகளில் சொல்றோம்? இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுகள் இருக்கும்போது தான் இன்னைக்கு பிரிவினைகள். தேவையில்லாத துதிக்கிற வாயா இருக்க வேண்டிய வாய் இன்னைக்கு தேவையில்லாத யோசிக்கவும் பேசவும் செய்வதனால தான் இன்னைக்கு பிரச்சனை. எத்தனை பேருடைய வீடுகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல குடும்பத்தில் சமாதானம் பெருகுமே. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஒருவேளை எரிச்சலும் குடும்பத்தில் இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த இது எல்லாம் விலகுமே. எத்தனை பேர் இந்த இப்பேற்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது, பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எத்தனை பேர் ஆண்டவரை மகிமை, இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம்? இந்த மாலை வேளையில இந்த காத்திருப்பு ஜெபத்தில் வந்திருக்கிற சபையே, சத்தத்தை கேட்கிற ஜனமே, எத்தனை பேர் இன்னைக்கு நீ எழுந்த நேரம் முதற்கொண்டு இந்த நேரம் வரைக்கும் எத்தனை பேர் வேலை செய்யும் போது, இப்போ பிரயாணத்தில், உன் டிராவல்ல, எந்த சூழ்நிலை இருந்து எப்பெல்லாம் எத்தனை பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொன்ன? நம்ம வேலை
ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சிந்தை கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் மகிமைப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிற? காலையில் எழுந்து எத்தனை முறை ஜெபம் பண்ணி இருக்கிற? இந்த மாலை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம எழுந்ததுலேருந்து இன்னைக்கு இது வரைக்கும் ஜீவனோடு நடந்தோம். எத்தனை பேர் ஆண்டவரே நன்றி அப்பா? எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? நீங்க சுகத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே, இந்த வேலை செஞ்சதுக்கு நன்றி ஆண்டவரே, என்ன டிராவல் போய் பத்திரமாய் போய் திரும்பி வந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லி இருக்கிற? எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிற? சும்மா கொஞ்ச தூரம் ஒரு கிலோமீட்டர் உன்னை பைக்கில் எடுத்துட்டோ, சைக்கிள் எடுத்துட்டோ, கார்ல ஏத்திட்டோ, சும்மா போய் உன்னை இறக்கி விட்டா நன்றி ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்ற. எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனையோ ஆபத்துகள் இருந்து உன்னை விளக்கினாரே. உன் பிரயாணத்துல நீ வாகனம் ஓட்டும் போது, உன் பைக்கில் போகும்போது, கார்ல போகும்போது, நீ நடந்து போகும்போது எத்தனையோ ஆபத்துகள் உனக்கு நேரிட வந்தும் ஆண்டவர் உன்னை விளக்கினாரே. எத்தனை பேர் மகிமைப்படுத்தி இருக்கிற? நன்றி ஆண்டவரே சொல்லி இருக்கிறோமா? எத்தனை பேர் சொல்லி இருக்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே? எத்தனை பேர் சொல்லி இருக்கிற? இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை, மகிமைப்படுத்துகிற சிந்தையா மாறணும். இன்னைக்கு எத்தனையோ எதுக்கோ சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்த, இது புதிய சிந்தனை ஒப்பு கொடு. கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வரட்டும், கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வரட்டும். இன்னைக்கு வேதம் சொல்லுது, இன்னைக்கு யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல அதுல 40 ஆமென் ஸ்தோத்திரம் 8-9வது வசனத்துல இயேசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8:48 அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நான் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், ஆனா நீங்களோ என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நீ எத்தனை பேர் ஆண்டவரை கனவீனம் பண்ணிட்டு இருக்கிற? நீங்க கனப்படுத்தணும், ஆனா எத்தனை பேர் கனவீனப்படுத்துற? எதுங்க கனவீனம்? நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருப்பது கனவீனம், ஆண்டவரை ஸ்தோத்தரியாமல் இருப்பது கனவீனம், நீ எழுந்த முதற்கொண்டு இதுவரைக்கும் ஜெபிக்காம இருப்பது கனவீனம், வேதத்தை வாசிக்காம வீட்டை விட்டு வெளியில வருவது கனவீனம். அவர்தானே உனக்கு கேடகம், அவர்தானே உனக்கு பாதுகாப்பு, அவர்தானே உன் கூட வராரு. என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும் என்று சொன்னாரு. தடைகள் எல்லாம் உன்னை விளக்குகிற தெய்வம் கூடவே இருக்கிறாரு. எத்தனை பேர் கனவீனம் பண்ணிருக்கிற? கனம் பண்ணிருக்கிற கனவீனம். செபிக்காம இருப்பது கனவீனம், ஆண்டவர் மகிமைப்படுத்தாம இருப்பது கனவீனம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை கனம் பண்ணல, கனவீனம் பண்ணிருக்கிறீங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளையே 43வது வசனத்துல, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்றீங்க. இயேசுன்னு சொல்லிட்டு வந்தா ஏத்துக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில ஊழியக்காரர் வந்தா ஏற்றுக்கிறோம். பாஸ்டர் வந்துக்கிறாங்க, ஒரு ஜெபம் பண்ணட்டும், ஏற்றுக்கொள்றோம். அவங்க வெளியில இருந்து வந்தாலும் வந்து ஜெபிக்க வைக்கிறோம். ஆனா இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு கனப்படுத்தி கொண்டிருக்கிற? ஊழியக்காரரை நடத்துகிற தேவனை எத்தனை பேர் கனப்படுத்த விரும்புற? இன்னைக்கு கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனம் ஏராளம். கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வர வேண்டும் என்பது தேவ சித்தம். அன்னைக்கு கனவீனப்படுத்திட்டு இருக்கிறோமே. அதுதான் யோவான் எழுதின புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை சொல்லுது, தேவனால மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு கனவீனம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கண்கள் தேடுது, பசி வந்தா சாப்பாடு சாப்பாடு கண்கள் தேடுது. ஆனா எத்தனை பேர் செபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, துதிப்பதற்கு எத்தனை பேர் ஆவலாய் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு அந்த ஆவலை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த காத்திருப்பு ஜெபத்துக்கு வந்த சபையே, சத்தத்தை கேட்கிற ஜனமே, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் அதே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம்,
அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவரிடத்தில் அநீதி இல்லை. நீங்க நிறைய பேர் தன்னுடைய சுயத்துடைய மகிமையை தான் தேடுறோம். என்ன மகிமை? கிறிஸ்துவ பிள்ளைகள் எடுத்து என்ன மகிமை? நான் நல்ல பாட்டு பாடுறேன், நல்ல பாட்டு பாடுறேன், நல்ல ராகமா எனக்கு பாட தெரியும், சுய மகிமை. நான் நல்ல ஆண்டவர் ஆராதிப்பேன், எனக்கு ஆராதிக்க தெரியும், சுய மகிமை. நான் நல்ல தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பேன், இது சுய மகிமை. இது தேவனால உண்டாயிருக்கிற கிருபை. நீ நல்ல ஆராதிக்கிறியா? தேவ கிருபை. நீ நல்ல பாட்டு பாடுறியா? தேவ கிருபை. நீ நல்ல பிரசங்கம் பண்ற தேவ கிருபை தான். இது சுயமாய் வந்தது அல்ல. நீங்க கர்த்தருடைய பிள்ளையே, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். உடனே ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சுஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்களே. இன்னைக்கு ஜீவனோடு உன்னை திரும்பி வீட்டுக்கு வர வச்ச ஆண்டவரை எத்தனை பேர் மகிமைப்படுத்தி இருக்கிற? நான் சொல்றேன், ஒரு அடி ஆண்டவர் இல்லாம ஒரு ஸ்டெப் உன்னால வைக்க முடியாது. இன்னைக்கு தீங்கு செய்ய நினைக்கிற அநேக மனுஷருக்கு முன்பாதான் கர்த்தர் உங்களை நிற்க வச்சிருக்கிறாரு. அநேக மனுஷர் உன்னை விரோதிக்கிற மனுஷனுக்கு முன்னாடி தானே ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்து ஆச்சரியமாய் உன்னை வாழ வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் மகிமைப்படுத்துற? உன் குடும்பம் அநேக இடங்களில சீர்கட்டு போக வேண்டிய நிலைமைகளில ஆண்டவருடைய மகிமையா வாழ வச்சிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தி இருக்கிற? இங்க வேதம் சொல்லுது, ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்கு, ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்கு, ஆண்டவர் கொடுத்த நன்மைக்கு மகிமைப்படுத்தினார்களே ஜனங்கள். ஆண்டவர் கிட்ட விடுதலை பெற்றுக்கொள்ற அந்த ஒரு நாள், அந்த ஒரு நிமிஷம் விடுதலை பெற்றுக்கொண்ட ஜனம் மகிமைப்படுத்த ஆரம்பிச்சது. ஆனா இந்த நாள் வரைக்கும் அநேக வருஷங்களில, அநேக மாதங்களில, வாரங்களில, மணிக்கணக்கா ஆண்டவனுக்கு சுகத்தை ஜீவனை கொடுத்து இருக்கிறாரு. எத்தனை பேர் அவருடைய பாதத்தில் ஆண்டவரே நன்றி அப்பா எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவர் கிருபைதாங்க சொல்ற. ஆனா மகிமைப்படுத்தி இருக்கிறியா? வாயின் வார்த்தை உதடுகளால கனப்படுத்துவது ஆண்டவருக்கு பிடிக்காது. இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால தான் கனப்படுத்துறாங்க. ஆனா இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. நீ கனவீனப்படுத்தினா உன் இருதயம் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடும். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த மறக்காதீங்க. ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிற, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகி அவருக்கு மகிமையாய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நமக்கு தந்தாரே. என்ன நாமம்? முழங்கால் முடங்குவது ஏசப்பாக்கு மகிமை. உன் முழங்கால் முடங்கும்படி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்குவது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியம். எத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஆராதிப்பதற்கு, எத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஜெபிப்பதற்கு, எத்தனை பேர் முழங்காலில் நின்று வேதத்தை வாசிப்பதற்கு எத்தனை பேர் புரியப்படுறோம்? எத்தனை பேர் இதை ஒப்பு கொடுக்கிறோம்? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நான் படிக்கிற 5 நிமிஷம், நான் படிக்கிற அரை மணி நேரம், முடிந்த அளவு முழங்காலில் நின்று நான் படிக்கிற ஆண்டவரே அர்ப்பணிப்பு. இது ஆண்டவருக்கு மகிமை. நான் கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ண போறேன், அதை என் முழங்காலில் நின்று பிரைஸ் பண்றேன். இது கர்த்தருக்கு மகிமை. நான் ஜெபிக்கிற என் தேவைக்காக, என் பிரச்சனை மாறுவதற்கு, என் சூழ்நிலை மாறுவதற்கு நான் ஜெபிக்க போறேன். முழங்காலில் நின்று ஜெபிப்பது கர்த்தருக்கு மகிமை. எத்தனை பேரு இன்னைக்கு நம்ம தேவைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருப்பது? இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு கண்ணை திறந்து பார்த்து யாரும் வராங்களா, யாராச்சும் போறாங்களா? இதுவல்ல ஜெபம். கர்த்தருக்கு மகிமை முழங்காலில் நின்று. அந்த வார்த்தை சொல்லுது, வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்குவது தேவனுக்கு மகிமை.
எனக்கு நிறைய சபைகளில் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இடத்துல முழங்கால் முடக்குவது இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல இல்லை. நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து எத்தனை பேர் முழங்கால் இன்னைக்கு ஸ்தோத்திரம் காய்ச்சி போயிருக்கு, எத்தனுடைய முட்டி காய்த்து போயிருக்குது? இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆமா பாபா அது ஒரு மாதிரி ஜெபிக்கிறோம். அது கர்த்தருக்கு புரியுமா தெரியாது, அது கர்த்தருடைய சமூகத்தில் போச்சா தெரியாது, ஜெபம் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். இன்னைக்கு மகிமையா நீங்க வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க இரண்டாவது இன்னைக்கு அடுத்தது கர்த்தர் சொல்றாரு எதுங்க? கர்த்தருக்கு மகிமை. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவை மகிமைப்படுத்தணும். இது நற்கிரியைகளை செய்வது கர்த்தருக்கு மகிமை. என்னங்க நற்கிரியை? நல்லது செய்வது. முடியலையா உதவி செய்வது ஆண்டவருக்கு மகிமை. ஒருவேளை ஆகாரம் கொடுக்கிற, ஆகாரம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீ ஆகாரம் கொடுக்கிற, அது கர்த்தருக்கு மகிமை. தாகமா வராங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பது கர்த்தருக்கு மகிமை. அவங்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு மகிமை. நற்கிரியைகள், கிறிஸ்துவின் சிந்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவது. இரண்டாவது நற்கிரியைகள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நற்கிரியைகள். இன்னைக்கு ஒருவனுக்கு நீ உதவி செய்யனால முடியுமானா உதவி செய். ஒரு மனுஷனோட தாங்க முடியுமா தாங்கு. இது நற்கிரியை, கர்த்தருக்கு மகிமை. எத்தனை பேர் அதை செய்யறோம்? எத்தனை பேர் அதை செய்யறோம்? வேதம் சொல்லுது, அந்த உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஐயோ அவங்களா, ஐயோ ஒரு ரூபாய் கேட்டா கூட கொடுக்காது, ஐயோ ஒரு டம்ளர் தண்ணி கேட்டா கூட என்ன பண்ணாது, கொடுக்காதுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய பழமொழி சொல்லுவாங்க, எச்ச கையில கூட காக்கா ஓட்டாது, சொல்லக்கூடாது. நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய திராணி உன்னிடத்தில் இருக்குமானா அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதுன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவனுக்கு திராணி கொடுத்திருக்கிறாரா உதவி செய்வதற்கு? முடியாம ரோட்ல போற, ரொம்ப தாகமா இருக்கிறாங்களா, ஒரு டீ வாங்கி கொடுத்து நற்கிரியை. ரொம்ப பசி, உன்கிட்ட காசு இல்ல, 10 ரூபாய் ஒரு டீ வாங்கி கொடுத்து நற்கிரியை. உன் பக்கத்து வீட்டுல சாப்பாடு இல்ல, சாப்பாடு தான் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறாங்களா, இருப்பதுல கொஞ்சம் எடுத்து கொடு, அப்பதானே ஆசீர்வாதம். ஒரு சின்ன பையன் 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு கொடுக்கல அப்படின்னா அவனும் திருப்தியாய் சாப்பிட்டிருக்க முடியாது, வந்து 5000 புருஷரும் திருப்தியாய் சாப்பிட்டிருக்க முடியாது, இருக்கிற 12 சீஷரும் கூட நிறைய எடுத்திருக்க முடியாது. உதவி செய், நற்கிரியை. உன் நற்கிரியை அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கண்டபது. அத யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எத்தனை பேர் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழற? எத்தனை பேர் கனி கொடுக்கிற பிள்ளைகளா வாழற? கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கனி கொடுக்கிற வாழ்க்கை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, கர்த்தரை கனவீனப்படுத்துகிற வாழ்க்கை என்னைக்கும் வாழாத. கனவீனப்படுத்துவது ஜெபிக்காம இருப்பது, ஆண்டுடைய ஆலயத்துக்கு வராம இருப்பது, சத்தத்தை தூரத்துல கேட்பது கனவீனம். நான் சொல்றேன், நீ ஆலயத்துக்கு வருவதற்கு ஆண்டவனுக்கு சூழ்நிலை நேரத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தும் இது சபைக்கு வராம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருப்பது கனவீனம். வேதம் சொல்லு, நீங்க என்ன கனப்படுத்தினா நானும் உங்களை கனப்படுத்துவேன், நீங்கள் என்னை கனவீனப்படுத்தினா நானும் உங்களை கனவீனம் படுத்தி தான் ஆகணும். நீங்க கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க எத்தனை பேர் கனப்படுத்துற, எத்தனை பேர் கனவீனப்படுத்துற? ஆண்டவர் சொல்ற, நீங்க என்ன கனம் பண்ணா நானும் உங்களை கனப்படுத்துவேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேடுவது, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது, ஆலயத்துக்கு வருவது, ஜெபிப்பது, ஆராதிப்பது, இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு, அது ஒரு டைம் பாஸா போயிடுச்சு. இல்ல, ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நீ மகிமைப்படுத்தியே ஆகணும். இல்ல, கனவீனப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவர் நீ கனவீனப்படுத்துவதற்கு முன்னாடி ஆண்டவரை கனப்படுத்து. உன் சூழ்நிலை உணர்ந்து, ஆண்டவரே நான் கனவீனப்படுத்துகிறவன் அல்ல, கனப்படுத்துகிறவை மாறு. கனம் ஆண்டவர் கேட்க, எனக்கு கொடுக்கிற கனம் எங்க? ஆண்டவர் கேட்கிறாரு, கனம் எங்க? ஆண்டவருக்கு கொடுக்கிற கனம் எங்க?
எத்தனை பேர் ஆண்டவரை கனப்படுத்துற, எத்தனை பேர் ஆண்டவரை கனப்படுத்துற? அதுதான் வேதம் சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார். அப்ப நற்கிரியை செய்வதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுங்க. இரண்டாவது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், 1 கொரிந்தியர் 6:20வது வசனத்துல, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இரண்டாவது, உன் சரீரத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு உலகத்தான் போடுற ஆடை நீ போடாத, உலகத்தான் போடுற ஆடை சபைக்குள்ள போடாத, உலகத்தான் போடுகிற ட்ரெஸ், அறகுறையா போடுற ட்ரெஸ், அது கர்த்தருக்கு மகிமையா இருக்கவே இருக்காது. அவன் கிழிஞ்சத போடுறான், ஃபேஷன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த சரீரத்தை கனவீனப்படுத்துகிற அதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. வேதம் சொல்லுது, குறையத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ஃபேஷன் சபைக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ள உலகத்தானுடைய ஃபேஷன். முடி வெட்டுறதில்ல, நீ மேக்கப் பண்றதில்ல, நீ ஆடை போடுறதில்ல, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு மகிமையா இருக்குவதே தேவனுக்கு சித்தம். இன்னைக்கு அவன் முடி வெட்டான்னு ஃபேஷனா, இன்னைக்கு அறகுறைய தலையை வெட்டிட்டு சபைக்குள்ள வந்து உட்காராத, அது கனவீனம். அவன் போடுற அறகுறை ட்ரெஸ் போட்டுட்டு சபைக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள இருக்கவே கூடாது, கனவீனம். இன்னைக்கு ஒப்புக்கொடு. இதை பார்க்கிற ஜனமே, ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறதற்கு உங்களை அழைக்கல, ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க சொல்லல, கனப்படுத்துகிற வாழ்க்கைக்கு வாழவதே கர்த்தருக்கு புரியும். இதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க தேவையில்லாததுக்கெல்லாம் ட்ரெஸ், மேக்கப், அது இது உலகத்தான் போடுகிற ஆசை, உலகத்தான் போடுகிற ஆசை சபைக்குள்ள வரக்கூடாது. கர்த்தருக்கு புரியும் எதுவோ அதன்படி. அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க புசித்தாலும் 1 கொரிந்தியர்ல ஆமென் அழகா ஒரு வார்த்தை சொல்லுது, 1 கொரிந்தியர் 10:31ல, நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. குடிக்கிறதுல, சாப்பிடுறதுல, தண்ணி குடிச்சாலும் கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும். நீ சாப்பிடுற ஆகாரத்தில் கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும். தானியேல் போல எல்லாம் ராஜபோஜனம், ராஜாவின் போஜனம் இவனுக்கு கொடுக்கணும். இல்ல 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 இல்ல, இது கர்த்தருக்கு மகிமையா இருக்காது. நான் என்ன சாப்பிடுறோம், காய்கறி இது போதும். அப்ப சாப்பிடுகிறதுலயும் மகிமையா இருக்க கர்த்தர் விரும்புறார். எதை வேணாலும் சாப்பிடலான்னு சாப்பிடாது. பண்டிகை தான் தெரியாது, எது சாப்பிடணும் அதுக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களை ஞானத்தோடு படைச்சிருக்கிறார். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு மகிமையா செய்ய ஒப்பு கொடு. தேவையில்லாத எனக்கு அந்த ட்ரெஸ் பேரை நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க சீர்கட்டு போவதற்கு உலகத்தான் செய்யறத அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஜீசஸை மட்டும்தான், இயேசுப்பா மட்டும்தான். மனுஷனை ஃபாலோ பண்ணாத. இன்னைக்கு கர்த்தரி பிள்ளையே, எதை செஞ்சாலும் அது கர்த்தருக்கு மகிமையா இருக்குதா என்பதை யோசித்து செய். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நீ படிக்கலைனாலும், நீ ஸ்கூலுக்கு போனதில்லைனாலும் ஆண்டவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எது கர்த்தருக்கு புரியும் என்பதை, எது கர்த்தருக்கு மகிமை என்பது ஆண்டவனுக்கு ஆமென் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, அதை செய். வாலிப பிள்ளையே, சிறு பிள்ளையே, நீ உணர்ந்து மனம் திரும்பு. கர்த்தருக்கு மகிமையா வாழ ஒப்பு கொடு. கர்த்தருக்கு மகிமையா வாழ, அதுதான் எது மகிமை. 1, நற்கிரியைகள் செய்வது கர்த்தருக்கு மகிமை. 2வது, சரீரத்தை ஆவினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துவதுதான் மகிமை. 3வது, மிகுந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமை. 4வது, புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு மகிமையா இருப்பது, அதுதான் மகிமை. இயேசு கிறிஸ்து தனக்கு மகிமையை தேடல, பிதாவை மகிமைப்படுத்தவே வேண்டும் என்ற சிந்தையோடு தான் இந்த உலகத்தில் வந்தார். அப்ப நாமும் அதே சிந்தையை தரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரினோடு பேசியிருக்கிறார். பேசினது வார்த்தையின்படி கிறிஸ்துவின் சிந்தை நம்ம எல்லாருக்குள்ள இருப்பதற்கு. ஒருவேளை சரீரத்தை கெடுத்து இருக்கிறியா,
உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா மற்றவங்க கிறிஸ்தவ பிள்ளைங்கன்னு சொல்லணும். நீ உடுத்துகிற அது நீ நகை போடு, ட்ரெஸ்ஸை போடு, எதை வேணா பண்ணு. நீ எதை செஞ்சாலும் மற்றவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற ஜனம் பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லணும். நீ முடி வெட்டுற, இன்னைக்கு ஸ்டைலா தாறுமாறா ஏதோ ஸ்டைல் பண்ற, அதை பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றாங்களா? நீ 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 செய்யற காரியங்களில் செய்கைகளில் அது கர்த்தருக்கு மகிமையா இருக்குதா? செய். பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உண்டு. ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. எல்லாம் எனக்கு தகுதியா எது தகுதி? ஆண்டவர் நமக்கு கொடுத்தது தகுதி. என்ன தகுதிங்க? மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. இன்னைக்கு ஒப்புக்கொடு, இன்னைக்கு ஒப்புக்கொடு. கர்த்தருடைய பிள்ளைங்க ஒப்புக்கொடுங்க. அந்த சிந்தை எனக்குள்ள வரட்டும், அந்த சிந்தை எனக்குள்ள வரட்டும். எத்தனை ஒரு ஹalleluya ஹalleluya. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே, நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்த வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்த வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவர் நமக்கு உயிரா மாறணும். உங்க வசனம் எனக்கு உணவா மாறட்டாங்க. எல்லா உலகத்தை மறந்து உண்மை நேசிக்க உதவி செய்யும். உம்மை துதிக்க துதிக்க உங்க இன்பம் எனக்குள்ள பெருகட்டும். நீங்க பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும். கிறிஸ்துவின் சிந்தை, இயேசுவை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நாங்க வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிற ஐயா. இனி உலகத்துக்காக வாழ்ந்துட்டோம், இதுவரைக்கும் உலகத்தின் மனுஷனை மகிமைப்படுத்த வாழ்ந்துட்டோம். இனி ஒரு வாழ்வு அது உமக்காக, உம்மை மகிமைப்படுத்த வாழ ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தர் நடத்தும், பேசின வார்த்தையின்படி நடத்தும்.